रेनकोट फैमिली वर्दरा नमस्ते। इस मंदिर का पंडित कौन है? கோனை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा பேட்டா எங்க மாத்தறாங்க எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்க. எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப நீ என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆஃப்டர் ஆல் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க. சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? திஸ் இஸ் மை. வணக்கம்ப்பா. இந்த கொடை பிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கேள்வி கிடைச்சு. சரி சேர்த்தா கழுதிய போட்டு விட்டு போவோமே அப்படியே வந்து துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்போ உனக்கு வேடிக்கை ராஸ்கல். என்ன லுக்கு அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு முகரே. சம்பந்தி உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமாக்கும்? ஏன் தெரு தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா? அது இல்லங்க மகனே, எனக்கு போர் அடிக்கும் போது மருமகளை பாட வச்சு கேட்டுருவல்ல. என்னடே நீ போர் அடிக்காம இருக்கிறதுக்கு பாடுறதுக்கா வேணா ஆல் இண்டியா ரேடியோவா? என்னடா சிரிக்கிற? பாயமுடுறா. பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. நீ எப்படி எல்லாம் உன் காலில் விழுந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? இல்லையா உனக்கு? வேணாம் எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. என்னடி குழுவுல காசு கட்டணும்? இரு இன்னும் 10 நாள் இருக்குல்ல பாத்துக்கலாம். இப்ப 3 நாள் இருக்கப்ப ஆரம்பிக்கும். நீங்களும் வர்றீங்க போறீங்க குழுவுல காசு கட்டணும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே. எங்க அண்ணி வயசு ஏறணும்னா எங்க அண்ணன் வயசு இறங்கும். இப்போ நாளைக்கு குழுவுல காசு கட்டணும். கொஞ்சம் தள்ளித்தானே ரெண்டு பேச உளுந்துராத போ. இல்லங்க உள்ள வரேன். கதாபாத்திரத்துக்குள்ள வராங்களா? இப்போ நாளைக்கு குழுவுல காசு கட்டணும். எங்க அண்ணி வந்து ஐயோ அழகா இது என்னடா மொழி? இவன் எந்த பாச பேசுறாரு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன இவன் பேசுறது சுத்த தமிழே கிடையாது. தமிழ்ல எனக்கு தெரியாதா? கவுளு வாசிக்கிற மாதிரி கட்டப்பட்டு பேசுறாளே. நான் என்னமோ உன் கடையில மட்டும் திருடுற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. அழுகுது பாத்து வச்சு அழுகுது பாடுறா. என்ன சரி இப்ப எப்படி இருக்கு முகர? நல்லா இருக்கு. என்னடா சொன்னேன் உன்ட்ட? என்ன சொன்ன? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குடுறான்னா மாடு குடிக்கிற கலனி தண்ணி மாதிரி டீ போட்டு கொடுத்துருக்க. நாய் குடிக்க மாட்டேன் டீயா? ஏய் கம்மாக்கர்ல பண்ணி தெரியுதே, அந்த பண்ணி நக்க மாட்டேன் அந்த டீய. கண்ணே கவிதான் எழுத சொன்னா மண்ணே கவிதான் எழுதிக்கிட்டு இருக்க. கா போடுறா கா மாவா போடுவாங்க. பக்கத்துல என்ன கால் போடுற? பக்கத்துல ஏன் கால் போடுற? கால கீழ போடுற. கால் மேல கால் போட்டா கால் தான். रेनकोट फैमिली वर्दरा नमस्ते। इस मंदिर का पंडित कौन है? கோனை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा பேட்டா எங்க மாத்தறானுங்க எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்க. 25ல 1 ரூபா போச்சுன்னா 23. 23 கூட்டினா எவ்வளோ? 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா எங்க? ஐயோப்பா ஒரு கை உண்மையில கடா ஒண்ணு தெரிஞ்சீங்க எல்லாரும். இவ்வளவுக்கும் காரணம் பெரிய பண்டா. ஏ பெரியப்பா உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. விட்டு போறல விட்டு போ போ. போடா அண்ணனுக்கு டொருன வாங்கிட்டு வாடா. ஜிஎஸ்டி குடிக்கிறேன் தம்பாலான்னு அப்படின்னு சொல்ற? சரிடா. வணக்கம்ப்பா. இந்த கொடை பிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கேள்வி கிடைச்சு. சரி சேர்த்தா கழுதிய போட்டு விட்டு போவோமே அப்படியே வந்து துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்போ உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை. பானே ஒண்ணு இந்த வீட்டுல அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன். அவர் வெளியே போ சொல். டேய் தள்ளுங்க. என்னடா என்ன பேசுற? இன்னைக்கு வந்து முக்கியமா போயிட்டா பெத்தவங்க தெரியல உன் கண்ணுக்கு. ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. டேய் திரும்பி நீக்கிறாருமா. நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யால என்ன தெரியுமா உனக்கு? எப்படி தெரியும்? வேற ஒண்ணு பிடிக்க வேண்டியது இருக்கு.
आज मैंने को जमा चल बता वो ये तो ने जिल्लापुरी ஜில்லாபி கா ஜாங்கரி ஜோலபி கா தும்பா ஜோல का जिम्बा அடடா பையன் எவ்வளவு அழகா தளதளான்னு வளர்ந்திருக்கான் இவன் தமிழ் மட்டும் வாயை திறந்து பேசினா அடியே பாக்கியம் இப்ப எல்லாம் ஒத்தையிலே வர்ற ஒத்தையிலே குளிக்கிற ஒத்தையிலே போற உன் புருஷன் கூட வர்றது இல்லையா? அவன் செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? அவன் இம்சை தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். கல்ல தூக்கி போட்டியா? ஒரு சாவாசமே அவன போடி. ஆமா நீங்க எல்லாம் யாரு? ஆமா நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். நீங்க சத்து முன்னு வாங்க, எங்க வெயிட் பண்றேன். மனுஷன் குடிக்கிற மாதிரி நல்லா ஒரு டீ ஒண்ணு போட்டு கொடு. ஏய் தள்ளி உட்கார். என்ன தள்ளவே இல்ல? சரி விடு. சாயங்காலம் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு. இந்தானே சூப்பர் டீ. வெரி குட். ஏய் என்னடா சொன்னேன் உன்ட்ட? என்ன சொன்ன? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குறான்னா மாடு குடிக்கிற கலனி தண்ணி மாதிரி டீ போட்டு கொடுத்துருக்க. நாய் குடிக்க மாட்டேன் டீயா? ஏய் கம்மாக்கர்ல பண்ணி தெரியுதே, அந்த பண்ணி நக்க மாட்டேன் டீய. ஏண்டா 200 ரூபாய்க்கு சிலுக்கு சட்டை போட்டு உன் கடைக்கு டீ குடிக்க வந்தா கேவலப்படுத்துறியா நீ? டேய் யாரு தெரியுதா நீ? தாஜ்மஹாலுக்கு வாடகை வாங்கின பரம்பரடா மூதேவி. டேய் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே இல்லாத ஈன நாய் தாண்டா அந்த டீயை குடிக்கும். கண்ட கண்ட சொரிப்பைய குடிக்கிற டீயை. என்ன போசா வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு? என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. அப்புறம் நம்ம அலம்புற கட்டி பிடிச்சாப்ல விட்டுருவோமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி. பாக்குறியா? ஜோடியா மிஸ் ஆகிறீங்களா நீங்க? வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3. அதுக்கு இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரே பாரு முகரே. என்னடா என்ன ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. ஓட அண்ணனுக்கு டொருனா வாங்கிட்டு வாடா. ஜேஸ்ட் குடிக்கிறான் தம்பாலானே அப்படின்னு சொல்ற? சரிடா. யாராயு ஓய் இதெல்லாம் டூய். டேய் என் மாப்பிள என்ன அழகா இங்கிலீஷ்ல கேக்குறான், பதில் பேச மாட்டியா? போட்டேனா? டேய் என்னடா பொட்டுன்னு போயிட்டா பாருடா. டேய் இந்த இடுப்புல ஏதோ கட்டி வச்சிருக்க. சரி தம்பி, நம்ம ஊர்ல இருந்து சின்னமனூருக்கு எத்தனை கிலோமீட்டர்? 22. அப்ப சின்னமனூர்ல இருந்து நம்ம ஊருக்கு சொல்லுப்பா. அது அந்த ஊருக்காரங்க தான் கேட்கணும். நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பெட்டி தொழில் பாதிக்கும்னு பயந்து எல்லா முதலாளியும் பணம் கட்டி என்னை அனுப்பியிருக்காண்டாங்க. இவ்வளவு ஏன்? எங்க ஊர்ல தீமிதி திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. திங்கு திங்குண்ணா ஒய்யால திருவிழா. இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்க. ஆமா நமக்கு பேர் என்ன? பேனர்ஜி. பேனர்ஜி? கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஏய் இன்னொன்னு போடுறேன். என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். பெரியவர் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலீங்களா? நான் அப்பவே அவர்கிட்ட சொல்லிட்டாருங்க. அவர்தான் இப்பேற்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது உங்க லட்சியம்னு சொன்னாருங்க. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஏண்டா எங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்து எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே இப்போ நான் சைட் படிக்கிறேன். படி. பார்த்து படிக்கப்படாது, மனப்பாடம் பண்ணி பேப்பரே இல்லாம வந்து ஒப்பிக்கணும். அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சொல்லணும். சரி சேட்டு சீக்கிரம் கொண்டு வந்து சொல்றான். அது வரைக்கும் வட்டி கிடையாது. அப்ப நாளைக்கே சொல்றான். ஓகே. எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். என்ன அடி? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. எப்படி எல்லாம் உன் காலில் வந்து கடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம், 10 ரவுண்டுக்கு 40 நிமிஷம். விளக்கமாறு 30. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ.
ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட போயிருவோம். அப்படியே வீட்டுக்கு போயிரு. ஏன் அப்படி சோறு சோறு திர்ற? நீ பாக்ஸரா? பாக்ஸர் மாதிரி எப்ப கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது 10 ரூபா காசாவது கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே. அதை விடுங்கண்ணே, அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்னை விட நீ திறமசாலிங்கிற. பக்ரி, நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷ்யன்கிறத மறந்துடடா. பக்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க அந்த மாலை காசு? போய் அப்புறம் பேசிடுவோம். என்னது மாலை? அது வந்துண்ணே, இருடா. என்ன அது மாலை? நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா. இவர் 10 ரூபா கொடுத்தார். நீ 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தர்றேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே பதறாத, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். எப்படி உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோ